அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். டங்ஸ்டன் சுரங்க உரிமத்திற்கு எதிரான போராட்டம் என்பது தற்போது வாபஸ் பெறப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வெற்றியிடம் கேட்கலாம். வெற்றி, முழுமையான விவரங்கள். சுரஞ்சனி, தமிழ்நாட்டினுடைய முதல் பல்லுயிர் பாரம்பரிய தளமாக அறிவிக்கப்பட்ட மதுரை மேலூர் அரிட்டாபட்டி மற்றும் அதனை ஒட்டியுள்ள 11 கிராமங்களை உள்ளடக்கிய 2015 ஹெக்டேர் பரப்பளவில் ஒரு டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கான ஏல உரிமத்தை வேதாந்தாவினுடைய துணை நிறுவனமான இந்துஸ்தான் ஜிங்க் மத்திய அரசின் கனிம வளத்துறை மூலமாக எடுத்திருக்கிறது. இந்த நடவடிக்கைக்கு தொடர்ச்சியாக மேலூர் பகுதியில் அரிட்டாபட்டி ஒட்டிருக்க கிராம மக்கள் கடுமையான எதிர்ப்பை பதிவு செய்கிறார்கள். கிராம சபை கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றினார்கள். அழகர் கோயில் மற்றும் வல்லாளப்பட்டி கிராமங்களில் எதிர்ப்பு கூட்டங்கள் நடத்தினார்கள். அதனுடைய தொடர்ச்சியாக தற்பொழுது மேலூர் பேருந்து நிலையத்தில் மிகப்பெரிய அளவுக்கு ஒரு 2000க்கும் மேற்பட்டோர் கூடி இந்த திட்டத்தை கைவிட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்து பெரிய கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை நடத்தினார்கள். அந்த ஆர்ப்பாட்டத்தில் இந்த சட்டமன்றத்தில் இது தொடர்பாக தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும், மத்திய அரசு அளித்த ஏல உத்தரவை ரத்து செய்ய வேண்டும், முல்லைப் பெரியாறு பாசன பகுதியை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்க வேண்டும், இப்படி பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டது. அந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றிருந்த ஆர்ப்பாட்டத்துக்கு வருகை தந்திருந்த அமைச்சர் மூர்த்தி இவர்களை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். அப்போது அவர் பேசுகையில் போராட்டத்தை கைவிடுமாறு ஒரு கோரிக்கை வைத்தார். காரணம், ஒருபோதும் டங்ஸ்டன் சுரங்க திட்டத்தால் துவங்க முடியாது, ஒருபோதும் அதை துவங்குவதற்கு தமிழக அரசு அனுமதிக்காது, சட்டமன்றத்திலும் இது தொடர்பாக தீர்மானம் நிறைவேற்றுவோம் என்ற ஒரு வாக்குறுதியை அமைச்சர் மூர்த்தி போராட்டக்காரர்கள் மத்தியில் அளித்திருந்தார். அதனுடைய எதிரொலியாக போராட்டத்தை தற்காலிகமாக நிறுத்தி வைப்பதாக போராட்ட குழுவினர் அறிவித்திருக்கிறார்கள். கடையடைப்பு போராட்டமும் அதே சேரம் இந்த கவன ஈர்ப்பு போராட்டம் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்படுகிறது. சட்டமன்றத்தில் நடைபெறக்கூடிய அந்த தீர்மானம் தொடர்பான நடவடிக்கைகளுக்கு பின்னராக முழுமையாக பேசி போராட்டம் தொடர்பான இறுதி முடிவு எடுக்கப்படும் என்றும் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். மிக முக்கியமாக இன்று மாலை இவர்களுக்கு ஒரு உறுதி அளிக்கும் விதமாக இன்று மாலை மாவட்ட ஆட்சியருடன் ஒரு ஆலோசனை கூட்டமும் நடத்தப்பட இருப்பதாக அமைச்சர் மூர்த்தி தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில் தற்காலிகமாக இந்த போராட்டமானது ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினும் இன்று காலை பிரதமருக்கு கடிதம் எழுதியுள்ள நிலையில் இந்த போராட்டத்தினுடைய ஒத்திவைப்பு நடவடிக்கை என்பது ஏற்பட்டிருக்கிறது. சிவரஞ்சனி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி. வெற்றி.